Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் The Thought Fox, a poem by Ted Hughes. This is a prescribed syllabi for PGTRB in the revised 2024 edition in Unit 4, Literature from 1851 to the present day. Before we get into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோடு நம்ம கிளாஸ்க்கு போகலாம். இன்ட்ரடக்ஷனில் டெட் ஹியூஸ் பற்றிய இன்ட்ரடக்ஷனும் கொடுத்துருக்கேன், போம் பற்றிய இன்ட்ரடக்ஷனும் கொடுத்துருக்கேன். Ted Hughes was one of the most important English poets of the 20th century. So Ted Hughes was the 20th century poet. He was born in 1930 in Yorkshire. Yorkshire அப்படிங்கிறது இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கவுண்டி. அங்கே தான் 1930ல பிறந்திருக்கிறாரு. His poetry is known for its focus on nature, animals and the raw primal forces of life. நேச்சர் பற்றி, அனிமல்ஸ் பற்றி எழுதுறாரு. அதே மாதிரி primal forces of life பற்றியும் எழுதுறாரு. primal forcesனா உயிருக்கு காரணமான, அதாவது கிரியேஷனுக்கு காரணமான விஷயங்கள், கடவுள் பற்றிய அந்த விஷயங்கள் பற்றியும் எழுதியிருக்கிறார். His fascination with animals stemming from his rural upbringing and working experience at the London Zoo is evident in much of his poetry. நிறைய அனிமல்ஸ் பற்றி எழுதியிருக்காரு. அவர் அனிமல்ஸ் மேலே ஒரு ஃபேசினேஷன் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவர் ரூரல் சைடில் வாழ்ந்தவர், இங்கிலாண்டில் பிறந்து வாழ்ந்தவர் இல்லை. ஸோ ரூரல் அப்ரிங்கிங் உண்டு. அதே மாதிரி வளர்ந்த பிறகு லண்டன் ஜூவில் வேலை பார்த்துருக்குறாரு. ஸோ அது எல்லாமே அவருக்கு இந்த அனிமல்ஸ் மேல ஒரு ஃபேசினேஷனை உருவாக்குச்சு. His work often explores themes of survival, violence and the relationship between humans and the natural world. ஸோ இதை பற்றி அதிகமாக எழுதியிருப்பாரு. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றதை பற்றி நிறையவே அவரோட போம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறார். Hughes became poet laureate in 1984 and held the position until his death in 1998. கிட்டத்தட்ட 14 years அவர் poet laureate of England இருந்திருக்கிறாரு. His unique voice and striking imagery have made him a lasting figure in modern poetry. அவரோட வித்தியாசமான பாடல்கள் அவரோடது, அதனால மாடர்ன் போய்ட்ரியில் ஒரு அவருக்கான ஒரு தனித்துவத்தை அவர் பிடிச்சிருக்காரு. இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இதில் நான் கொடுக்க தவறுன விஷயம் என்னன்னா, சில்வியா பிளாத்தோட ஹஸ்பண்ட், இவங்களுக்குள்ள டைவர்ஸ் நடந்து 1 yearல தான் சில்வியா பிளாத் என்ன பண்ணிட்டாங்கன்னா சூசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டெட் ஹியூஸ் மேல நிறைய பேர் ஃபெமினிஸ்ட் எல்லாம் கோவமா இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். Ted Hughes' The Thought Fox is one of the most celebrated poems in his debut collection, The Hawk in the Rain. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற போம் பேரு The Thought Fox. தாட் ஃபாக்ஸ். ஃபாக்ஸ் யோசிக்குமா, ஆனால் அப்படிதான் டைட்டில் கொடுத்துருக்குறாரு. யோசிக்கக்கூடிய ஒரு நரி, குள்ள நரி அப்படிங்கிற மாதிரி இது தாட் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த போம் எப்போ வெளிவந்ததுன்னா 1957ல அவரோட டெபியூ கலெக்ஷன் த ஹாக் இன் த ரெயின். டெபியூனா என்ன, ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் டைமா அவர்கிட்ட இருந்து வெளிவந்த பப்ளிகேஷன் தான் த ஹாக் இன் த ரெயின். ஓகே, அந்த கலெக்ஷன்ல தான் இந்த போம் வந்தது. நிறைய போம்ஸ் கலெக்ஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய போம்ஸோட எடிட் ஆன ஒரு புக் தான் கலெக்ஷன். ஸோ அதில் தான் தாட் ஃபாக்ஸ் வருது. டெட் ஹியூஸஸ் போயம் த தாட் ஃபாக்ஸ் இஸ் அபவுட் கிரியேட்டிவிட்டி, இன்ஸ்பிரேஷன் அண்ட் ரைட்டிங் போய்ட்ரி. தாட் ஃபாக்ஸ் அப்படின்னு இருந்தா கூட இது மெட்டஃபாரா தான் அவர் ஃபாக்ஸ் எடுத்திருப்பார். ஓகே, சிமிலி மெட்டஃபார்னு சொல்லணும். மெட்டஃபார் உருவகமாக தான் ஃபாக்ஸ் எடுத்திருப்பார். எதுக்கான உருவகம் தெரியுங்களா? கிரியேட்டிவிட்டி, இன்ஸ்பிரேஷன், ரைட்டிங் போயட்ரி. கிரியேட்டிவிட்டியா தான் அவர் தாட் ஃபாக்ஸை பார்த்துருப்பாரு. அதனாலதான் அந்த டைட்டில் கொடுத்துருக்கிறார், தாட் ஃபாக்ஸ். கிரியேஷனை தான் தாட் ஃபாக்ஸ். கிரியேஷன்னா என்ன, படைப்பாற்றல். ஓகே, அந்த படைப்பாற்றலுக்கு தான் அவர் தாட் ஃபாக்ஸ்னு பேர் கொடுத்துருக்காரு. The speaker, often seen as Hughes himself, sits alone on a quiet winter night with a blank page in front of him. ஸோ இந்த போம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு வின்டர் நைட், நல்ல ஒரு குளிர்காலம், மிட் நைட் ஹவர்ஸ், கிரியேட்டிவிட்டிக்கான நல்ல ஒரு டைம். ஏன்னா அமைதி, ரொம்பவே அமைதியாக இருக்கிற நேரம், வேற எந்த யோசனைகளும் இல்லாத நேரம், மிட் நைட் டைம். ஸோ இந்த மாதிரி டைம் எல்லாம் பெரும்பாலும் போய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டோ மார்னிங் ஹவர்ஸோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க, வேறு சத்தங்கள் இல்லாத நேரம். ஸோ அவர் ஒரு பிளாங்க் பேஜ் தன் முன்னாடி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. எதுக்காக? கிரியேட்டிவிட்டிக்காக. ஏதாவது ஒன்று வரணும், ஏதாவது பற்றி எழுதணும்னு உட்கார்ந்துருக்கிறாரு. முன்னாடி வெறும் பேஜ் தான் இருக்கு, ஒரு எம்டி பேஜ் தான் இருக்கு.
Outside, a fox appears and makes a slow, purposeful journey through the snow. வெளியில ஒரு ஃபாக்ஸ் வந்து அவரை நோக்கி அப்படியே மெதுவா ஜேர்னி பண்ணி வந்துட்டு இருக்கு. ஃபைனலி த ஃபாக்ஸ் லீப்ஸ் இன் டு த ஸ்பீக்கர்ஸ் மைண்ட் அண்ட் த போயம் இஸ் ரிட்டன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃபாக்ஸ் வந்து உள்ள வந்துருது. அவர் மனசுக்குள்ள போகுது. அவரால் போயம் எழுதி முடிச்சிடுறாரு. கடைசியில பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ் உள்ள வந்த மாதிரி காமிப்பாங்க. அடுத்த நிமிஷம் அவரோட பிளாங்க் பேஜ் ஃபுல்லா எழுதியிருக்கு அப்படின்னு சொல்வார். அப்ப அந்த தாட் ஃபாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா கிரியேட்டிவிட்டியை தான் மெட்டஃபாரிக்கலா தாட் ஃபாக்ஸ்ன்னு சொல்றாரு. The thought fox here is a symbol of inspiration and creative ideas. ஸோ இங்கே வந்து தாட் ஃபாக்ஸுங்கிறது ஒரு சிம்பிள் தான். அதனால தான் மெட்டஃபாரிக்கல் போயமாக நம்ம பார்க்குறோம். விச் சீம் டு கம் ஃப்ரம் அ பிளேஸ் பியாண்ட் ஸ்பீக்கர்ஸ் கண்ட்ரோல். அந்த ஃபாக்ஸ் வந்து இவரோட கண்ட்ரோலில் இல்லை, வெளியிலேருந்து தான் வரணும். எப்போவுமே கிரியேட்டிவிட்டி நினைச்சோன்னு எல்லாம் எல்லாருக்கும் வந்துடாது. எழுதணும்னு நினைச்சோன்னு எழுத முடியாது. அதுக்கான ஒரு இது வரணும், அவங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் வரணும் இல்லையா? அது வந்து இட் இஸ் பியாண்ட் தேர் கண்ட்ரோல். அவங்களோட கண்ட்ரோலில் அந்த கிரியேட்டிவிட்டி இருக்காது. அதனாலதான் சொல்றாரு இட் சீம்ஸ் டு கம் ஃப்ரம் அ பிளேஸ் பியாண்ட் த ஸ்பீக்கர்ஸ் கண்ட்ரோல். ஸ்பீக்கரோட கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பகுதியில இருந்து தான் அந்த தாட் ஃபாக்ஸ் வருமா, அதாவது கிரியேட்டிவிட்டி வரும் அப்படிங்கிறார். இவர் தான் கிரியேட்டிவிட்டிக்கு என்ன பேர் கொடுத்திருக்காரு, த தாட் ஃபாக்ஸ். The poem looks at itself to explore how a poem is created using the fox as a symbol for the creative process and the act of writing. So ஒரு சிம்பலா தான் நம்ம பார்க்கிறோம் தாட் ஃபாக்ஸ். ஓகே, கிரியேஷனுக்கான ஒரு சிம்பல். ஓகே, நவ் லெட் us get into the poems. இதுதான் poem. ஒரு சம்மரி மாதிரி தான் மேலே கொடுத்துட்டேன். Now let us get into the text of the poem. I imagine this midnight moment's forest. Something else is alive beside the clock's loneliness and this blank page where my fingers move. I imagine this midnight moment's forest. நான் உட்கார்ந்துருக்கேன் மிட்நைட் ஃபாரஸ்ட். அவர் வந்து எப்படி இமேஜின் பண்ணிக்கிறாருன்னா ஒரு ஃபாரஸ்ட் பக்கத்துல இருக்க மாதிரி. ஓகே, ஸோ ஐ இமேஜின் திஸ் மிட்நைட் மொமெண்ட்ஸ் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்டை இமேஜின் பண்றேன். சம்திங் எல்ஸ் இஸ் அலைவ், அதாவது எல்லாம் தூங்கிட்டு இருக்க நேரம். அலைவ்னா எல்லாரும் வந்து உயிரோட இருப்பாங்க. பட் என்ன சொல்றாரு, இங்க வந்து மூமெண்டோட இருக்குது. நான் வந்து முழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன மாதிரி இன்னொரு ஒரு க்ரீச்சரும் இருக்குது அப்படிங்கிறார். பிசைட் த கிளாக்ஸ் லோன்லினஸ். கிளாக் மட்டும் தான் சத்தம் கொடுத்துட்டு இருக்கு, டிக் டிக் டிக்னு சத்தம். மற்ற எல்லாமே அமைதியாயிடுச்சு, லோன்லியா எல்லாரும் இருக்கிறாங்க. இவர் மட்டும் முழிச்சிட்டு இருக்காரு, வேற ஒன்னும் முழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் திஸ் பிளாங்க் பேஜ் வேர் மை ஃபிங்கர்ஸ் மூவ். ஏன் முன்னாடி ஒரு பிளாங்க் பேஜ் இருக்கு, அந்த பேஜ்ல எதுவுமே எழுதப்படலை. அதுல விரல்கள் வந்து சும்மா மூவ் ஆயிட்டு இருக்கு, எனக்கு எதுவுமே எழுத வரல அப்படிங்கிற. Through the window, I see no star. வெளியில எட்டி பாக்குறாரு அவரோட விண்டோ வழியா. அது கிளவுடி நைட்டா இருக்கு. ஏன்னா ஸ்டார்ஸ் எதுவுமே தெரியல. ஸ்டார்ஸ் தெரியலன்னா கிளவுட்ஸ் மறைச்சிருக்குன்னு அர்த்தம். கிளியர் ஸ்கைல எப்பவும் ஸ்டார்ஸ் தெரியும். ஸோ he could not see a star in the sky. Something more near, though deeper within darkness, is entering the loneliness. ஆனா அதை விட நியரா பக்கமா வேற ஏதோ வருது. though deeper within darkness, இருட்டுக்குள்ள ரொம்ப ஊடுருவி ஒண்ணு வந்துட்டு இருக்கு. இஸ் என்டரிங் த லோன்லினஸ், என்னோட தனிமையை போக்க இன்னொன்னு ஏதோ என் பக்கத்துல நெருங்கி வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறார். Cold delicately as the dark snow, a fox's nose touches twig leaf. அவர் வந்து அவருக்கு தெரியுது, மனசுல அப்படியே ஃபீல் பண்றாரு. கோல்ட் டெலிகேட்லி as the டார்க் ஸ்னோ, எப்படி டார்க் ஸ்னோ இருக்குமோ அது மாதிரி அது மேல ஒரு ஃபாக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஃபாக்ஸோட மூவ்மெண்ட் தெரியும்ல, அது வந்து நாய் மாதிரி அப்படி மோப்பம் பிடிச்சிட்டே வந்துட்டு இருக்குது. ஸோ அது வந்து மோப்பம் பிடிச்சிட்டே வந்திருக்கு. ட்விக் லீஃப், அதாவது அந்த சருகுகள்லாம் கிடக்கும் இல்லையா ஃபாரஸ்ட்ல, அதெல்லாம் என்ன பண்ணுது, அதோட நோஸ் வந்து டச் பண்ணிக்கிட்டே வருதான். அப்படியே இவரை தேடி வந்துட்டு இருக்கு. அப்போ ஸ்மெல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கு. Do I serve a moment that now and again, now and now and now, ரெண்டு கண்கள் வந்து சர்வ் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கு. அது நவ் 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 மெல்ல 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 வந்துகிட்டே இருக்கு. வந்துருச்சுங்கிறார். நவ் நவ் இட்ஸ் கமிங் நியர். Set neat prints into the snow between trees. இப்போ ஸ்னோ ஃபுல்லா பனிப்படர்ந்த ஒரு பூமி அது. ஓகே, அந்த ஸ்னோல ட்விக்ஸ் லீவ்ஸ் இடையில ஸ்னோவும் இருக்கு. அப்போ இந்த அனிமல் நடந்து வர்றப்போ அதோட பிரிண்ட்ஸ் இந்த ஸ்னோ தெரியுதான். அதோட பாதங்கள் வந்து அந்த என்ன பண்ணுது, அப்படியே பதிஞ்சு வந்துட்டு இருக்கு. ஸோ இட் மேக்ஸ் பிரிண்ட்ஸ் இன் தி ஸ்னோ பிட்வீன் ட்ரீஸ். ட்ரீஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்னோல அதோட பாவோட பிரிண்ட்ஸ் பதிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் வேரிலி a lamb shadow lags by stump and in hollow of a body that is bold to come.
So, and warily means very cautious. Okay, ரொம்ப காஷியஸாக அது அடி மேல அடி எடுத்து அந்த நம்ம சொல்லுவோம் கன்னிங் ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எதையுமே மூமெண்ட் எல்லாம் ஃபாஸ்ட்டாக இல்லாமல் அது என்ன பண்ணுது அப்படியே யோசிச்சு நிதானிச்சு வந்துட்டு இருக்கு. எ லேம் ஷேடோ லேக்ஸ் பை ஸ்டம்ப் அண்ட் இன் ஹாலோ. ஸோ அது வர்றப்போ அதோட ஷேடோ இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே மெதுவாக பின்னாடி வந்துருக்கு. ஷேடோ வந்து அப்படியே நீளமாக அந்த இதில் தெரியுது, ஏதோ சம் லைட்டில் வந்து அதோட ஷேடோ எப்படி இருக்குன்னா இட் இஸ் லேகிங் பிஹைண்ட், மெதுவாக வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இது என்னவோ ஆஃப் அ பாடி தட் இஸ் போல்ட் டு கம், ஃபாக்ஸ் என்னவோ போல்டாக பக்கத்தில் வர மாதிரி இருக்கு. ஆனால் ஷேடோ சிலப்போ அந்த லைட்டோட வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி அது அந்த ஷேடோ பார்த்தீங்கன்னா அப்படியே நிதானமாக மூவ்மெண்ட் வந்து சின்னதாக இருக்கும், கம்மியாக தெரியும். ஆனால் பாடி ஆஃப் த ஃபாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் போல்ட் டு கம் நியர் பட் த ஷேடோ இஸ் லேகிங் பிஹைண்ட் அப்படின்னு சொல்றாரு. அக்ராஸ் கிளியரிங்ஸ் இது ஏன் சொல்றான்னா ஒரு மாதிரி ஹெசிடென்ட்டா அது ஒரு யோசனையோட வர்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறார். அக்ராஸ் கிளியரிங்ஸ் அண்ட் எ வைடனிங் டீப்பனிங் கிரீன்னஸ் பிரில்லியன்ட்லி concentratedly coming about its own business. So, across clearings and a widening, deepening greenness அப்படிங்கிறப்போ அக்ராஸ் கிளியரிங்ஸ் அண்ட் ஒரு மாதிரி தெளிவாக ஒரு பார்வையோட a very clear eye it is coming, a widening deepening greenness. வைடனிங்னா அதோட பார்வை வந்து அப்படியே ஃபுல்லாக நிறைய இடத்த கேப்சர் பண்ணுது. அது பார்க்குறப்போ ஒரு டீப்பாக ஒரு உற்று நோக்கி கொண்டு வருது. அது இட் குட் கவர் அ கிரேட்டர் ஏரியா. அதோட பார்வை வந்து பெரிய ஒரு விஸ்தீரமானன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வைடனிங் டீப்பனிங் கிரீன்னஸ். ஏன்னா அது ஃபாரஸ்ட்குள்ளே வந்துட்டு இருக்கு. தோ இட் இஸ் மிட் நைட், அது கிரீன்னஸ்குள்ளே நடந்து வந்துட்டு இருக்கு. இங்கே இந்த கிரீன்னஸ் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு விஷயத்தையும் சிம்பலைஸ் பண்ணுது. என்னன்னா கிரீன்னஸ் அப்படின்னாலே எப்பவுமே லைஃப், ஓகே, ஒரு கிரியேஷன் பற்றி பேசுகிறது தான் கிரீன்னஸ். பச்சை பசுமை அப்படின்னு சொன்னாலே நம்ம அதோட சிம்பிள் என்னது, கிரியேட்டிவிட்டி தான். ஓகே, லைஃப் பற்றி பேசுகிறது தான். அப்போ இந்த இடத்துல இதுவும் கிரீன்னஸ் அப்படியே கண்ணுக்குள்ளே வாங்கிட்டு வருது. ஏன்னா அது கிரீன்னஸ் கொடுக்க போகுது, ஒரு படைப்பை கொடுக்க போகுது. அப்போது இந்த இடத்துல கிரியேட்டிவிட்டியை தான் அவர் மென்ஷன் பண்ணிகிட்டே வர்றாரு. பிரில்லியன்ட்லி கான்சென்ட்ரேட்டட்லி, அது ரொம்ப பிரில்லியண்ட்டாக வந்துட்டு இருக்கு, கான்சென்ட்ரேட்டடாக. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு கோலை ரீச் பண்றதுக்கு போயிட்டுக்கிட்ட வரணும். அதாவது அந்த கிரியேஷன் வந்து மெல்ல மெல்லமா ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோட அடிமேல அடி எடுத்து ஆனா மெதுவா வந்தாலும் ஒரு கோலோட கான்சென்ட்ரேட்டடா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கம்மிங் அவுட் இட்ஸ் ஓன் பிஸ்னஸ். அதோட பிஸ்னஸ் என்ன, டு கிவ் கிரியேஷன் டு த ஆத்தர். ஆத்தருக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி கொடுக்க வருது. அந்த இன்ஸ்டிங்க்ட் தான் சொல்லிட்டு இருக்காரு, இந்த இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு இருக்கு. ஒரு ஃபாக்ஸ் மாதிரி அதை என்ன பண்ணுறாரு, வர்ணிச்சிட்டு இருக்கிறாரு. பட் ஆக்சுவலி மெதுவாக வந்துருச்சு மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு வந்துக்கிட்டே இருக்கு, என்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குங்கிறார். டில் வித் அ சடன் ஷார்ப் ஹாட் ஸ்டிங்க் ஆஃப் ஃபாக்ஸ் இட் என்டர்ஸ் த டார்க் ஹோல் ஆஃப் த ஹெட். அது என்ன பண்ணுதுன்னா சடன் ஷார்ப் ஹாட் ஸ்டிங்க் ஆஃப் ஃபாக்ஸ். ஃபாக்ஸ் அனிமல்ஸ் கிட்ட ஒரு ஸ்மெல் வரும், ஒரு ஸ்டிங்க் வரும் இல்லையா, அப்போ டாக் கிட்டே கூட அந்த ஸ்மெல் இருக்கும். ஸோ நம்ம ஷாம்பு எல்லாம் போட்டெல்லாம் குளிப்பாட்டினா தான் அந்த ஸ்மெல் வராது. அதர்வைஸ் பக்கத்தில் வந்தது, இஃப் இட் கம்ஸ் நியர் வி வில் ஃபீல் த ஸ்டிங்க் ஆஃப் அன் அனிமல். அதே மாதிரி ஃபாக்ஸுக்கான அந்த ஸ்மெல் அவர் ஃபீல் பண்ணுறாராம். இங்கே வந்து ஸ்டிங்க் ஆஃப் த ஃபாக்ஸ் அப்படின்றப்போ இங்கே அவர் கிரியேட்டிவிட்டியை பற்றி பேசுகிறாரு, நாட் த ரியல் ஸ்டிங்க் ஆஃப் அ ஃபாக்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ எ சிம்பல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த ஸ்டிங்க் ஆஃப் த ஃபாக்ஸ், ஹாட் ஸ்டிங்க் ஆஃப் த ஃபாக்ஸ் அப்படிங்கிறது வந்து கிரியேட்டிவிட்டியோட அந்த ஸ்மெல் அப்படின்னு சொன்னால் அவர் ஃபீல் பண்ணிட்டாரு, நம்மளுக்குள்ள அந்த இது வந்துருச்சு, அந்த ஃபீலிங் வந்துருச்சு, நம்மளுக்குள்ள கிரியேட்டிவிட்டி வந்துருச்சு அப்படிங்கிறது வந்து ஆத்தர் ஃபீல் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு ஃபாக்ஸ் உள்ள வந்தால் எப்படி ஒரு ஸ்மெல் வருமோ அது மாதிரி அவருக்குள்ள அந்த இன்ஸ்பிரேஷன் வந்ததை அவர் நல்லாவே உணர்ந்துட்டாரு. இட் என்டர்ஸ் த டார்க் ஹோல் ஆஃப் த ஹெட். சரி, அந்த
அந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுச்சு, ஏன்னா அது தாட் ஃபாக்ஸ் இல்லையா, அது ரியல் ஃபாக்ஸ் கிடையாது, அது தாட் ஃபாக்ஸ். அதாவது அது கிரியேட்டிவிட்டி, அது வந்து இன்ஸ்பிரேஷன். ஸோ அது என்ன பண்ணுச்சுன்னா, அது எங்க உள்ள வந்தது, அவரோட வீட்டுக்குள்ள வந்து நேரா அவர் மூளைக்குள்ள போயிடுச்சு, ஹெட்டுக்குள்ள, அந்த மூளை பக்கத்துல போயிடுச்சு. அதாவது இந்த டார்க் ஹோல் ஆஃப் த ஹெட் எப்படியோ இந்த வழியாவோ அது என்ன போயிடுச்சு, அவர் ஹெட்டுக்குள்ள நுழைஞ்சிடுச்சா அந்த தாட் ஃபாக்ஸ். த விண்டோ இஸ் ஸ்டார்லெஸ் ஸ்டில், அவரால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ உள்ள நுழைஞ்சிருச்சு இன்ஸ்பிரேஷன் வர்ற வரைக்கும் தான் தவிப்பெல்லாமே, எழுதவே வராது. ஒரு பொயட்டா இருக்கிறவனுக்கு அந்த மொமெண்ட் தான், அந்த மொமெண்ட் கிளிக் ஆயிடுச்சுன்னா படபடன்னு எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த இன்ஸ்பிரேஷன் உள்ள வந்துருச்சுன்னா அப்புறம் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதை தான் சொல்றாரு, இட் என்டர்ஸ் த டார்க் ஹோல் ஆஃப் த ஹெட், எனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மற்ற விஷயத்தையும் சொல்றாரு பாருங்க. த விண்டோ இஸ் ஸ்டார்லெஸ் ஸ்டில், இன்னமும் ஆனா கிளவுடியா தான் இருக்கு வெளியே, எந்த மூமெண்ட்டும் இல்லை. இரவு ஒரு மாதிரி கிளவுடியா லைஃப்லெஸ்ஸா இருக்கு. த கிளாக் டிக்ஸ், ஆனா டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா கிளாக் ஓடுற சத்தம் கேட்குது. கிளாக் டிக்கிங் அப்படின்னு சொன்னாலே டைம் வந்து பேசேஜ் ஆஃப் டைம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. த பேஜ் இஸ் பிரிண்டட், இதுதான் லாஸ்ட் லைன் ஆஃப் த போம். த பேஜ் இஸ் பிரிண்டட், உள்ள கிரியேட்டிவிட்டி வந்துருச்சா. ஃபர்ஸ்ட் பேசேஜ்ல பிளாங்க் பேஜ் முன்னாடி உட்கார்ந்துருந்தாரா, இப்போ கிரியேட்டிவிட்டி, த தாட் ஃபாக்ஸ் மெல்ல மெல்ல நடந்து அவர் வீட்டுக்குள்ள வந்து அவர் மூளைக்குள்ள உட்காந்துருச்சு, அந்த ஹோல் ஆஃப் த ஹெட்டுக்குள்ள உள்ள போயிடுச்சாது. நவ் த பேஜ் இஸ் பிரிண்டட், அவரு போமை எழுதி முடிச்சிட்டாரு. ஸோ த தாட் ஃபாக்ஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் போம் ஆன் creativity. Hope you like my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications. And thank you for watching.